வாழ்வின் தத்துவங்கள் என்ற தலைப்பின் கீழ் விதி பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை பார்க்கலாம். மனிதனால் நம்ப வேண்டியவை அல்லது நம்பிக்கை கொள்ளுதல், தென் செயல்படுத்த வேண்டியவை என்பது கட்டுப்பட்டு நடத்துதல் ஆகும். இது 6 வகைப்படும். மனதால் நம்ப வேண்டியவை நம்பிக்கை கொள்ளுதல் என்ற பண்பு 6 வகைப்படும். 1 கடவுளை அறிதல், 2 வான தூதர்களை நம்புதல், 3 வேதங்களை அறிதல், தென் இறை தூதர்களினுடைய தீர்மானங்களை அறிதல், இறுதி நாளையும் திரும்ப பிறப்பதையும் நம்புதல் விதியை நம்புதல் ஆகும். விதி என்பது நடத்தலையும் நடக்க விரும்புவை அனைத்துமே எழுதி முடிக்கப்பட்டது. நாம் அழுது புரண்டாலும் அதை மாற்ற முடியாது. பிரார்த்தனைகள் அதன் வீரியத்தை குறைக்குமே தவிர அதை நடக்காமல் தடுக்க முடியாது. தீயவர்கள் என்பவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இதை பற்றி ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வதும் தீயவனாக வாழ்வதும் அவன் கையில் இல்லை. அது அவனுடைய படைப்பின் சாராம்சத்தை பொறுத்ததே. அவன் நரகத்திற்கு போவதும் சொர்க்கத்திற்கு போவதும் எப்பொழுதும் முடிவு செய்யப்பட்டுவிட்ட ஒரு விஷயமாகும். ஒருவனின் படைப்பு அவன் தாய் வயிற்றில் 40 நாட்கள் கருகட்டியாக இருந்து 40 நாட்கள் சதை கட்டியாக மாறும் பொழுது கடவுள் அவனுடைய செயல்பாடுகளை பதிவு செய்கிறார். அதாவது அவனது செல்வம், அவன் நல்லவனா கெட்டவனா, பண்பாளனா அறிவுள்ளவனா அறிவு இல்லாதவனா, அவனுடைய இறப்பு தேதி முதலியவற்று பதிவு செய்யப்படுகிறது. பிறகு அவருக்கு உயிர் ஊட்டப்படுகிறது. ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்வதும் சொர்க்கத்திற்கு போவதும் இடையே 1 முழம் தூரம் தவிர வேறு எதுவும் இல்லை. அவன் செயல்பாடுகள் தான் அதை அவனுக்கு தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் செய்யும் நீதிக்கும் அநீதிக்கும் அவன்தான் பொறுப்பு. நாம் எதை சம்பாதிக்கிறோமோ அதன் கூலியை அடைந்தே ஆக வேண்டும். நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் நம் கைகள் செய்த காரியங்கள் தான் காரணமாக அமைகிறது. நமக்கு நடக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் நம் செய்த வினையே காரணம்.